நேர்மை, துணிவு, கடின உழைப்பு இதெல்லாம் தாண்டி என்னை இயக்கிக் கொண்டிருப்பது என்னை பொறுத்தவரை நான் நம்புகின்ற ஆன்மீகம், நான் நம்புகின்ற கடவுள், என்னுடைய குல தெய்வம். நான் என் வாழ்க்கையில எப்பொழுதுமே யாருக்கும் கூட எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதன் மூலமாக ஆண்டவன் எனக்கு கொடுக்கக்கூடிய உந்து சக்தி. இதை மட்டும்தான் நம்பி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு இதில் மிகப்பெரிய தியரி. நான் கர்மாவை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனிதன். குறிப்பாக நம்முடைய பஞ்சபூதங்களை பற்றி எந்த ஸ்பீச்சாக இருந்தாலும் இன்டர்னல் ஸ்பீச்சில் பேசுவோம். ஆண்டவன் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் சமுதாயத்திற்கு பயன்படுறதுக்காக எங்கேயோ இருந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதனால் யாரை பற்றியும் எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கவலை கிடையாது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்கின்ற கவலையும் கிடையாது. அவதூறுகளை பார்த்து விட்டேன், பொய்யை பார்த்து விட்டேன், எல்லா விஷயத்தையும் வீசி பார்த்துட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கைத்தட்டி ஒரு நல்ல மனிதனுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை போல நல்ல நெஞ்சங்கள் இருக்கிறது. அதே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய வேலைதான். அதனால் ஆன்மீக பலம் நமக்கு இருக்கும் வரை உண்மையை உறக்க சொல்லிக் கொண்டே இருக்கலாம்.